ஸ்டாலினுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா காலையில இருந்து கோட் சூட் போட்டு போட்டோ சூட் எடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு போயிருவாரு. அவர் தக்காளி பத்தியும் கவலை இல்ல, வெங்காயத்தை பத்தியும் கவலை இல்ல, இஞ்ச பத்தியும் கவலை இல்ல, பருப்பு பத்தியும் கவலை இல்ல, மக்களை பத்தியும் கவலை இல்ல. இப்போ திரு ஸ்டாலின் பேசுகிறார், எங்களை தொட்டு பார் சீண்டி பாருங்கிறார். அறிவிச்சவர் நம்முடைய டாக்டர் விஜயபாஸ்கர் தான் ஜல்லிக்கட்டு நடத்துவார். அங்கே ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு ஊக்குவிக்கின்ற விதமாக, காலை அடைக்கின்ற இளைஞர்களுக்கு உற்சாகம் கொடுக்கின்ற விதமாக காலையை தொட்டு பார் சீண்டி பாருப்பாங்க. அப்படி தமிழ்நாடுடைய முதலமைச்சர் தான் என்ன பேசுவது என்றே தெரியாம யாரே எழுதி கொடுக்கறத வச்சுக்கிட்டு தொட்டுப்பார் சீண்டிப்பார். உன்னை சீண்டிட்டாங்க, நீ என்ன பண்ண போற? சீண்டிட்டாங்கல்ல, ஓடுறீல கதறையில. எங்களை அடித்தால் நாங்கள் திருப்பி அடிச்சா நீங்க தாங்க மாட்டீங்க. இது முதலமைச்சர் பேசுற பேச்சா? உன்னை திருப்பி அடிப்பதற்காக முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க மக்கள். நீங்களே திருப்பி அடிச்சுன்னு சொன்னா யார் சட்டத்தை காப்பது? சிந்தித்து பாருங்க. இப்படி விவரம் தெரியாத ஒரு முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர், திறமையில்லாத முதலமைச்சர், யாரா எழுதி கொடுக்கிறதை வைத்து என்ன பேசுவது என்று தெரியாமல் பேசுகின்ற ஒரு முதலமைச்சரை வைத்து இந்த தமிழ்நாட்டை எப்படி காப்பாற்ற